Police College of Engineering, Thuthukudi. This video is for Anna University first year students engineering and subject HS8151 Communicative English. This video is purely about unit second, and now let's see what are the topics we are going to see. 1.7 paragraph writing, 1.8 topic sentences, 1.9 main ideas. Okay, this is unit second syllabus, and the highlighted thing is the topics we are going to see. Okay, how to write a paragraph? First, three things that you need: topic sentences, supporting sentences, adding details, and last, final one, concluding sentences. So, building the body of your paragraph. Reread all your words and phrases. Now organize your thoughts. Decide if your brainstorming ideas are later. Do you want to add a new word or phrase or take something out? Next, decide if you like the order of your brainstorm ideas or want to change the order. Paragraph draft. A lot of people get nervous when it is time to write paragraph. Don't worry. This is going to be your first draft. The important thing is to take your brainstorming ideas, add to them, and turn them into sentences. So, how to write a paragraph ரொம்ப முக்கியமாக டாபிக் சென்டென்சஸ்னால் என்ன, சப்போர்ட்டிங் சென்டென்சஸ்னால் என்ன, ஆடிங் டீட்டெயில்ஸ்னால் என்ன, கன்க்ளூடிங் சென்டென்சஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் சென்டென்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அது நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்கலாம். ஸோ பில்டிங் த பாடி ஆஃப் ஏ பேராகிராஃப் அப்படின்னா ரீட் ஆல் யோர் வேர்ட்ஸ். இப்போ நீங்கள் ஒரு பேராகிராஃப் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு எல்லா வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸையும் ரிப்பீட் பண்ணணும், திருப்பி பார்க்கணும். உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண வச்சுக்கணும். ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க, ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடான உங்களோட தாட்ஸ் எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக கோகரன்ஸாக ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் உங்களோட தாட்ஸும் அந்த பர்டிகுலர் டாபிக் கொஞ்சம் ரிலேட்டடாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறணும். If you want to add a new word or phrase, no problem, you can add it. Next, you have to decide whether the order or the brainstorming word or ideas are the correct way with related to the particular topic. And a lot of people are getting nervous when it is time to write the paragraph, okay, but we need not to worry about it because that might be our first way of writing. So the important thing, the very most important thing that we have to get into our mind is our brainstorming ideas must be added into the paragraph and make that into the sentences. Okay, now let's see what is a paragraph. Paragraph is a group of sentences, a clear main idea, supporting information, part of a longer composition and variation of okay. அது வந்து paragraph வந்து group of sentences இருக்கும். அதில் வந்து என்ன மெயின் ஐடியா அப்படின்றது கிளியராக இருக்கும். அதுக்கப்புறம் அது நிறைய இன்ஃபர்மேஷனை சப்போர்ட் பண்ணி இருக்கும். இன்ஃபர்மேஷன் சப்போர்ட்டிங் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். பார்ட் ஆஃப் அ லாங்கர் காம்போசிஷன். ஸோ கொஞ்சம் ஒரு காம்போசிஷன் வந்து கொஞ்சம் லாங்கராக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு மினி எஸ்ஸே மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், குட் பேராகிராஃப்க்கு என்னென்னா இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். யூனிட்டி இருக்கணும், சப்போர்ட் இருக்கணும், ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும், குட் லாங்குவேஜ் இருக்கணும், வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். யூனிட்டினா ஃபஸ்ட்டு சென்டென்ஸுக்கும் செகண்ட் சென்டென்ஸுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கணும், ஓகேவா? அதே மாதிரி தான் சப்போர்ட் இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கும் செகண்ட் பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே எழுதாமல் எழுதக்கூடாது. உங்களோட உள்ள சப்போர்ட்டாக இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ்னால் அதோட கண்டினியூட்டி கரெக்டாக இருக்கணும், தொடர்ச்சியாக இருக்கணும். குட் லாங்குவேஜ் ரொம்ப நல்லா இருக்கணும். வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அந்த நிறைய வெரைட்டி வந்து போட்டிருக்கணும். சரி, யூனிட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஒரு மெயின் ஐடியா இருக்கணும், அதில் டாபிக் சென்டென்ஸ் இருக்கணும், அந்த டாபிக் சென்டென்ஸ் கீழே அதர் சென்டென்ஸ் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். ஒரு மெயின் ஐடியா, அந்த மெயின் ஐடியாவில் என்ன டாபிக் சென்டென்ஸு, ஓகேவா? அதுக்கப்புறம் அதர் சப்போர்ட்டிங் சென்டென்ஸ் இருக்கணும். ஓகே, கொஹரன்ஸ்னால் என்ன அப்படின்னா டீட்டெயில்ஸ் ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கணும், ஸ்பேஷியலாக இருக்கணும், குரோனாலாஜிக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும், அது ஒரு லாஜிக்கலாக இருக்கணும். அதுக்கப்புறம் கிளியர் அண்ட் சென்சிபிள் கனெக்ஷன் இருக்கணும், ஓகேவா? ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்ட் இருக்கும், ஒரு கிளியரான ஒரு சென்சிபிள் கனெக்ஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் நிறைய கனெக்டர் வேர்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரீஅரேஞ்ச். இட் கண்டெய்ன்ஸ் அஃப்கோர்ஸ் த மீனிங்ஸ் ஆஃப் டிஃபிகல்ட் வேர்ட்ஸ். ஸோ அதில் வந்து நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸோட மீனிங் வந்து இருக்கணும். One of the most important reference tools that you must possess is a dictionary. ஸோ இப்போ நீங்கள் பேராகிராஃப் எழுதுறீங்க அப்படின்னா முக்கியமாக நம்ம கையில் இருக்க வேண்டியது டிக்ஷனரி. இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ தி ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ். அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வேர்டோட ப்ரொனன்சியேஷன் நம்ம கொடுத்துருமா.
You do possess one, perhaps, but I doubt whether you are aware of the different kinds of information it contains. ஸோ அதில் வந்து different kinds of information அதில் வந்து இருக்கா அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கொஞ்சம் அவேராக இருக்கணும். The dictionary can be referred to for the various grammatical forms of the words. ஸோ டிக்ஷனரி எதுக்காக நம்ம ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா நிறைய grammatical form of the word வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ every college dictionary should provide at least these 4 kinds of information about words, namely pronunciation, meaning, grammatical patterns and usage. ஸோ ஒரு டிக்ஷனரி இருக்கு அப்படின்னா 4 விஷயம் கண்டிப்பாக இருக்கும். ப்ரொனன்சியேஷன் இருக்கும், மீனிங் இருக்கும், கிராமட்டிக்கல் பேட்டர்ன்ஸ் இருக்கும் அண்ட் யூசேஜ் இருக்கும். ஸோ அதை நம்ம வச்சுக்கணும். A good dictionary contains illustrative sentences or phrases showing how words are actually used. ஸோ அதில் இல்லஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக போட்டிருப்பாங்க. அதாவது இந்த வேர்டை எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க, எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற இல்லஸ்ட்ரேஷன் இருக்கும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டாபிக் சென்டென்சஸ்னால் என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் த நெக்ஸ்ட் டாபிக். One of the most important reference tool that you must possess a dictionary. You do possess one, but I doubt whether you are aware of the. இது எல்லாமே வந்து டாபிக் சென்டென்சஸ்ல இருந்து வரக்கூடியது. சரியா? ப்ரொனன்சியேஷன், நேமிங் பேட்டர்ன், யூசேஜ் எல்லாமே டாபிக் சென்டென்சஸ்ல வரக்கூடியது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிங்கர்ஸ் பத்தி பார்க்க போறோம். லிங்கர்ஸ்னா என்னன்னா இதுதான். சரியா? ஒரு பேராகிராஃபை எப்படி லிங்க் பண்ணலாம்? காஸ் அண்ட் எஃபெக்ட், ரிசல்ட் என்ன, பிகாஸ், ஹென்ஸ், சின்ஸ், ஸோ அப்படின்னு சொல்லி போடலாம். இம்பார்ட்டன்ஸ் சொல்லி பார்க்கும்போது அட் ஃபர்ஸ்ட், லாஸ்ட், லீஸ்ட், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அப்புறம் சிமிலாரிட்டி, ஆல்சோ, அனதர், அண்ட், இன் அடிஷன் டு, லைக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன் அடிஷன் டு, அனதர் அப்படின்ட்டு டிஃப்ரென்ஸ் சொல்லி பார்க்கும்போது ஆல்தோ, பட், ஹவவர், இன்ஸ்டெட், தோ. பிளேஸ், above, அரவுண்ட், பிஹைண்ட், ஹியர், நியர்பை. டைம் பற்றி பேசும்போது ஆஃப்டர், பிஃபோர், தென், வென், ஃபைனலி. இதெல்லாமே வந்து லிங்கர்ஸ். இப்போ மோர் லிங்கர்ஸ் நான் இதை கொடுத்துருக்கேன் இந்த ஸ்லைடில். அதை நீங்கள் வந்து கோ த்ரூ நீங்கள் பண்ணிக்கலாம். above all, additionally, although, apart from, besides, especially, even, for example, for instance, furthermore, further, fortunately, in contrast, in other words, in this case, in the same way, in spite of, indeed, more importantly, moreover, of course, on the contrary, on the other hand, surely, similarly, such, thus, whereas, etc. ஸோ சப்போர்ட்னு சொல்லி இப்போ பார்க்க போகிறோம். சப்போர்ட்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட்டிங் ஐடியாஸ் இருக்கணும். சப்போர்ட்டிங் ஐடியாஸ்னால் அந்த பேராகிராஃபை அதை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதாவது எவிடன்ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸோ இல்லை சப்போர்ட் பண்ணுற மாதிரி டீட்டெயில்ஸோ அதில் இருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு குட் லாங்குவேஜ். லாங்குவேஜில் என்னெல்லாம் இருக்கும்? கிராமட்டிக்கல் அக்யூரசி, கிராமர் வந்து ரொம்ப ரொம்ப கரெக்டாக இருக்கணும். தென் கரெக்ட் பங்க்சுவேஷன். இப்போ நம்ம வந்து ஒரு வீடியோ போடுறோம், இல்லை நம்ம ஒரு லாங்குவேஜ் பற்றி பேச போகிறோம், இல்லை நம்ம ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறோம், இல்லை ப்ரனன்சியேஷனில் பங்க்சுவேஷன் கரெக்டாக எப்படி ஒரு பேசுகிறதுல எப்படி ப்ரனன்சியேஷன் கரெக்டாக இருக்கணுமோ அதே மாதிரி பேராகிராஃப் ரைட்டிங்க்கும் பங்க்சுவேஷன் ரொம்ப முக்கியம். வொக்காபுலரி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சூஸிங் ஆஃப் வேர்ட் வந்து ரொம்ப சூஸியாக நம்ம இருக்கணும். வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், பேராகிராஃபில் நல்ல வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கணும். ஸோ வெரைட்டி ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் அந்த பேராகிராஃப்லேயே நம்ம நிறைய வெரைட்டிஸ் வந்து கொடுக்கலாம். பாருங்கள், இப்போ டைப்ஸ் ஆஃப் பேராகிராஃப்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். எத்தனை டைப்ஸ் இருக்குன்னா மொத்தம் 4 டைப்ஸ் இருக்குது. டிஸ்கிரிப்டிவ் பேராகிராஃப் அப்படின்னா டிஸ்கிரைப் பண்ணி சொல்லும். நரேட்டிவ்னா அது வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும், அது ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக இருக்கும், எமோஷன்ஸ்லாம் சேர்ந்து இருக்கும். எக்ஸ்போசிட்டரி அப்படின்னா அது எக்ஸ்போசிட்டரி பேராகிராஃப் வந்து நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தரக்கூடியதாக இருக்கும். சரியா? பர்சுவேஷன், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பர்சுவேசிவ்? பர்சுவேசிவ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங். கேதர், ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுத சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே கேதர் பண்ணணும். சரியா? அதுக்கப்புறம் அதோட சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணணும் ஒன்று போல். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ரஃப் டிராஃப்ட் போடணும். நெக்ஸ்ட் அதை எடிட் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு ரிவைஸ் பண்ணி ரீஃபைன் பண்ணணும். ரைட்டா? அப்புறம் நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பேராகிராஃப் ரைட்டிங்கில் மிக முக்கியமான விஷயம். Thank you.